ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து டிமார்ட் தான் கிளம்பிட்டோம். மழை வேறு வர மாதிரி இருக்குது. சரி, வீட்டுக்கு தேவையான ஒரு சில பொருள் இல்லாதனால சரி டிமார்ட்டுக்கு போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டோம். பார்த்திங்கன்னா எங்கள் பிள்ளைங்க 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க. நல்லா இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து என்னென்ன வந்து டிமார்ட் போய் வாங்கிட்டு வரோம் அப்படின்றத அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நான் ஒரு 36 திங்ஸ் வந்து எழுதி வச்சுருக்கேன். அங்கே போனால் எப்படி எக்ஸ்ட்ரா தான் நான் வாங்கிட்டு வருவேன். என்னென்ன வாங்கிட்டு வரேன் அப்படின்றத அந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பேர் உனக்கு பொம்மை வேணுமா செருப்பு வேணுமா? செருப்பு தான் வேணுமா? பொம்மை வேண்டாவா? உனக்கு பொம்மையா? சரி, நம்ம பொம்மை வாங்கிக்கலாம். ஏய், நீ தான் செருப்பு வேணும்னு தானே கேட்ட, அப்புறம் எது கார் பொம்மை கேட்டுட்ருக்குற? ஆ, உனக்கு செருப்பு வாங்கி வச்சு பொம்மைலாம் கிடையாது உனக்கு. அதெல்லாம் வேண்டாத்தங்க. டிமார்ட்லேயே பார்த்திங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் வந்து நிறைய இடத்துல வந்துருக்கு. இது வந்து எந்த டிமார்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வந்ததுக்கப்புறம் கூட எங்கள் சின்ன பையன் அந்த வண்டியை விட்டு இறங்கலை. பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா 9:45 ஆகிருச்சு. நாங்கள் வரும்போது ஃபுல்லாக வண்டியாக நிறுத்திருந்துச்சு. அந்த சைடு பேக் சைடில் போய் பார்க் பண்ணிட்டு வந்தோம். அந்த அளவுக்கு ஃபுல்லாக வண்டியாகவே இருந்துச்சு. வெளியே வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாம் காலியாக கிடக்குது. வீட்டுக்கார் வந்து 2 கட்டப்பை வைக்காத வீட்டுக்கு போயிருக்காங்க. அதனால் நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பாப்கார்ன் ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடையில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க வெளியே டைம் ஆனதுனால. வீட்டுக்கு வந்து அசல் சப்பாத்தி வந்து நம்ம டிமார்ட்டில் வாங்கினது வந்து பசங்களுக்காக வந்து சுட்டுட்ருக்கேன். நாங்கள் வந்து எங்களுக்கு கடையில் வாங்கிக்கிட்டோம். சிக்கன் ரைஸும் கொத்து புரோட்டாவும் வாங்கிட்டு வந்தோம். அது வந்து பசங்களுக்கு நாங்கள் எப்பயுமே வந்து வெளியே வாங்கிட்டு வரது தரமாட்டோம். தோசை அப்படி இல்லைன்னா சப்பாத்தி ஏதாவது செஞ்சு அவங்களுக்கு வந்து குழம்பு மட்டும் வந்து ஊற்றினா அவங்க வந்து சாப்பிட்டுக்குவாங்க. என்னோடய ஃபேவரட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் தான். அதுவும் சிக்கன் ரைஸில் வந்து சாஸ் ஊற்றி சாப்பிட்றது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். டிமார்ட்டுக்கு வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா எங்கள் வீட்டுக்கார் வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு போயிட்டாங்க. புதுசாக வாங்கின பொம்மைன்றதுனால பக்கத்துலேயே வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கான். டைம் என்னன்னு பாருங்கள், 11:45 ஆயிடுச்சு நைட்டு. அந்த பொம்மையை வந்து ஒரு 2 நாளைக்கு அப்படி தான் பக்கத்தில் வச்சு தூங்குவான். 2 நாளைக்கு அப்புறம் அந்த காரை பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம புதுசாக வாங்கின காரா அப்படின்ற நிலைமை கொண்டு வந்துடுவாங்க. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து டிமார்ட் போயிட்டு வந்துட்டோம். 3 கட்டப்பை நிறைய நம்ம வந்து திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். நாங்கள் வந்து பைக்கில் தான் போனோம். ஆனால் எப்படி வந்து இந்த 3 கட்டப்பையை எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து என் வீட்டுக்கார் வந்து ஒரு டைம் 2 கட்டப்பையை கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டாங்க. திரும்ப செகண்ட் டைம் வந்து எங்களை கூட்டிகிட்டு ஒரு கட்டப்பை எடுத்துகிட்டு அப்படியே சாப்பாடு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். கார் வந்து பேருக்கு தாங்க நிற்குது. எங்கேயாவது லாங் ட்ராவல் போகிறதுக்கோ அப்படி இல்லைன்னா சொந்த ஊருக்கு போகிறதுக்கு அந்த மாதிரி தான் வந்து எடுப்பாங்க வெளியே. அந்த கார் வந்து எடுக்கவே மாட்டாங்க. லோக்கலில் போகிறதுக்குலாம் பைக்கு தான். என்ன எமர்ஜென்சியாக இருந்தாலும் பைக்கில் தான் போய் ஆகணும். சரி, எப்படியோ அவங்க சொல்லும் போது நாம் என்ன சொல்ல முடியும். சரின்ட்டு நாங்களும் பைக்லேயே போயிட்டு வந்தாச்சு. நாங்கள் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து பின்னாடி ஸ்க்ரீனுக்கு மேலே ஒரு ஸ்க்ரீன் போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்லைட் வந்து வரதுனால என்னால் கிளியராக வீடியோ எடுக்க முடியல. அதனால தான் ஸ்க்ரீனுக்கு மேலே இன்னொரு பெட்ஷீட் எடுத்து போட்டு கவர் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் பார்க்கும்போது கிளியராக இருக்குது. அந்த சன்லைட் உள்ளே வராதனால உங்களுக்கும் பார்க்கறதுக்கு கிளியராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என் லெகின் தான் வருது. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா லெகின் இல்லை, ஜெகின்னு. இது வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 199க்கு வந்து சாண்டில் கலர் ஜெகின் வந்து வாங்கினேன். அதுக்கப்புறம் இது வந்து நியூட்ரி சாய்ஸ் பிஸ்கெட்டு. இது வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 146. ஃபுல்லாக ஒரு 5 பாக்கெட் வந்து உள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா எல்லாம் லூஸில் வாங்கினது தான். இது வந்து பிரியாணி அரிசி பாஸ்மதி ரைஸ் இருக்கு இல்லைங்க, அது வந்து லூஸில் வாங்கிட்டு வந்தோம். எத்தனை கிலோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோவுக்கு 100 கிராம் வந்து கம்மி, 156 ரூபா. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து துவரம்பருப்பு வந்து 1,5 கிலோ வாங்கியிருக்கேன் 160 ரூபாய்க்கு.
அதுக்கப்புறமா சர்க்கரை வந்து 2.5 கிலோ வாங்கியிருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நான் வந்து குலோப் ஜாமுன் செய்கிறதுக்கு வந்து பவுட்ரு வாங்கிட்டு வந்துக்கிறதுனால சர்க்கரை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்திருக்கேன். 2.5 கிலோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூ. 128. 2.5 கிலோ இல்லை, 2.700 இருக்குது. இது வந்து மிளகுங்க. மிளகு வந்து ரூ. 171 போட்டிருக்கேன். ஆனால் ப்ரைஸ் வந்து இது கம்மியாக தான் இருக்கும். டிமார்ட்டில் எப்பயுமே வந்து எம்ஆர்பியை விட கம்மியாக தான் வந்து ரேட் இருக்கும். இது வந்து ரூ. 171 கிடையாது, கம்மியாக தான் இருக்கும். எவ்வளோ ப்ரைஸுன்னு பில்லு பார்த்தது தெரியும். இது வந்து பாத்ரூம் ஃப்ரேக்ரன்ஸ்க்காக வாங்கினோம். இந்த ஓடானில் அந்த மாதிரி வந்து இது வந்து எவர் ஃப்ரெஷ்ஷு. இதில் ஒவ்வொன்றா வந்து பிரித்து போட்டுக்கணும். அப்புறம் வந்து கடலை வந்து நான் 1/2 கிலோவுக்கு 200 கிராம் வந்து அதிகமாக எடுத்திருக்கேன். இது வந்து ரூ. 87. நாங்கள் டெய்லி வந்து தேங்காய் சட்னி ஆட்டுவோம், அதனால் வந்து எங்களுக்கு டெய்லி கடலை தேவைப்படுது. இது வந்து புளி வந்து 1 கிலோ 200 கிராம் எடுத்திருக்கேன். ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 210. பர் கேஜி வந்து ரூ. 171 போட்டிருக்கு. மொத்தமாக வந்து நான் 1 கிலோ 200 கிராம் எடுத்தனால ரூ. 210 போட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கரம் மசாலாவுக்காக தான் முக்கியமாக போனது. நாங்கள் எந்த ஒரு சாப்பாடு செஞ்சாலும் கரம் மசாலா, அதுவும் சக்தி கரம் மசாலா இல்லாமல் பண்ண மாட்டோம். இது வந்து எம்ஆர்பி 40 ருபீஸ் போட்டிருக்கு, ஆனால் இதுவும் கம்மியாக தான் இருக்கும். அடுத்து சக்தி ஜீரகப்பொடி, எல்லாமே நம்ம சக்தி தான் வாங்குவோம், சக்தி ஜீரகப்பொடி. அதுக்கப்புறம் இது வந்து டிமார்ட்லேயே வந்து பேக் பண்ணுறது கடுகு. இது வந்து 18 ரூபா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், 19 ரூபா போட்டிருக்கு. பெரியது அது பார்த்துட்டிங்கன்னா இட்லி அரிசி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 கிலோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 போட்டிருக்கு. 1 கிலோ வந்து 45 ரூபா லூஸில் வந்து எடுத்தது. ஒரு கட்டப்பை வந்து லூஸில் வாங்கிறதுக்காகவே எல்லாம் எடுத்து வச்சாச்சு. பார்த்துட்டிங்கன்னா அடுத்த கட்டப்பை எடுத்தாச்சு. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து லோயர் எடுத்திருக்கோம். இது வந்து எக்ஸல் சைஸு. ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 599 ரூபாங்க. எப்பயுமே லோ குவாலிட்டியில் எடுத்து கொஞ்சம் தாங்க மாட்டேங்குதுன்னு அந்த டைம் கொஞ்சம் ஹை குவாலிட்டி எடுத்து வந்திருக்காங்க. இது மட்டுமே 600 ரூபா. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஹிமாலயா லிப்பம் வந்து வாங்கியிருக்கேன். நான் வந்து எப்பயுமே நார்மலாக இருக்கிற லிப்பம் தான் வாங்குவேன். இது வந்து ஸ்ட்ராபெரி சைன் வந்து இந்த டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். லைட்டாக வந்து கலர் மட்டும் மாறுது, ரெட் கலரில். ஸ்மெல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இது வந்து ஸ்ட்ராபெரி சைன் ஹிமாலயா. இது வந்து 160 ரூபா. அதுக்கப்புறமா மட்டன் மசாலா சக்தி. விம் சோப்பு தீந்துருச்சுங்க. நான் வந்து பாத்திரம் விளக்குறதுக்கு நிறைய சோப்பு யூஸ் பண்ணுவேன். அதனால் விம் சோப்பு மட்டுமே ஒரு 6 சோப்பு வாங்கிட்டு வந்தேன். இது 1 மாதத்துக்கு கூட வராதுங்க. ஸ்கூல் வேறு ஆரம்பிச்சிட்டாங்களா, அதனால் இன்னும் 3 உள்ளே இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் வரும்போது காட்டுறேன். இது வந்து சோள மாவு ஏன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன் பொரிக்கிறதுக்கு, ஏதாவது சில்லி அந்த மாதிரி பொரிக்கிறதுக்கு வந்து சோள மாவு தேவைப்படுது. இது வந்து டிமார்ட்லேயே பேக் பண்ணுறது. இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்கிறதெல்லாம் டிமார்ட்லேயே பேக் பண்ணுறது. இது வந்து ஒரு பாக்கெட் எடுத்து வந்திருக்கேன். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா மிஸ்டர் கோல்டு சன்ஃப்ளவர் ஆயில், அதுதான் நான் வந்து வாங்குவேன். மிஸ்டர் கோல்டு வந்து 141 1 லிட்ரு. அதனால் இது வந்து குலோப்ஜாம் செய்கிறதுக்கு 2 லிட்ரு வாங்கிட்டு வந்தேன். மற்றபடி நாங்கள் வந்து கடலெண்ணெய் சமைக்கிறதுக்கெலாம் ஊர்லேருந்தே வந்து காட்டில் கடலக்கொட்டை போட்டு ஆட்டி வச்சுருந்தாங்க. அதுலேயே வந்து ஒரு 5 லிட்ரு ஊற்றிட்டு வந்தேன். தீர்ற மாதிரி இருக்கே, திரும்ப ஊருக்கு போனால் நான் வந்து எடுத்துகிட்டு வருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிக்கிள், பூண்டு ஊறுகாய் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். இது வந்து 1 வாங்கினா 1 ஃப்ரீன்னு வாங்கிட்டு வந்தோம். ஒரு டப்பா மட்டும்தான் வாங்கிட்டு வந்தோம். 1 வாங்கினா 1 ஃப்ரீன்னு, 1 வாங்கினா அதில் பாதி ரேட்டு தான் வந்து போடுவாங்க. அதனால் 1 மட்டும் வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் சக்தி சிக்கன் மசாலா, சக்தி கரம் மசாலா நாங்கள் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது வந்து வடகம் பொரிக்கவங்கள, அந்த வீல் சிப்ஸ் மாதிரி அது மாதிரி வரும். நான் வந்து ஆல்ரெடி வந்து எம்டிஆர் குலோப் ஜாமுன் பாக்கெட் வந்து வச்சுருக்கிறேன். ஒரு பாக்கெட்டு போன மாதம் வாங்கிட்டு வந்தது. சரி, ஒன்று செஞ்சால் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று வந்து வாங்கியிருக்கேன். 2 குலோப் ஜாமுன் பவுட்ரு. அதுக்கப்புறம் இது வந்து டிமார்ட்லேயே பேக் பண்ணுற ஜீரகம். இது வந்து ரேட் 54 ரூபா போட்டிருக்கு, கம்மியாக தான் இருக்கும். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா மஞ்சள் சக்தி மஞ்சள் தூள். இதுவும் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 81 ரூபா போட்டிருக்கு ரேட்டு வந்து கம்மியாக தான் இருக்கும். பில்லு வந்து அந்த கட்டப்பையில் இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து டிமார்ட்லேயே பேக் பண்ணுற வெந்தயம்.
இந்த மாதிரி இருந்துச்சுனாலே அது வந்து டிமார்ட்டில் அவங்களே லூஸில் வாங்கி பேக் பண்ணி இந்த மாதிரி பண்ணுவாங்க. இது வந்து 18 ரூபா. அதுக்கப்புறம் டாட்டா சால்ட். நாங்கள் வந்து போன டைம் ஆசீர்வாத் வாங்கியிருந்தோம். எனக்கு அது செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. அதனால் எப்பயும் போல் டாட்டா சால்ட்டே வாங்கியாச்சு. இது வந்து கல் உப்பு டாட்டா சால்ட்லேயே. அப்போ ஒரு வழியாக பில்லு கிடச்சிருச்சுங்க. பில்லு பார்த்திங்கனாலே தெரியும் எந்த லென்த்துக்கு இருக்குதுன்ட்டு. பார்த்திங்கன்னா ரேட் வந்து 6500 தெரியுதா, 6550 ரூபா ஆயிடுச்சு. மொத்தம் டோட்டல் வந்து 63. நான் வந்து 33 எழுதிட்டு போயிருந்தேன். அதை அப்படியே திருப்பி போட்டு 63 ஆயிடுச்சு. நான் தான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்க, எப்படியும் போனால் அங்கே எக்ஸ்ட்ரா தான் வாங்கிட்டு வருவேன். அதேமாரியே வந்து 36 திங்ஸுக்கு பதிலாக 63 திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். பில்லு 6550 ரூபா. அடுத்தது பார்த்திங்கன்னா சோயா பீன்ஸ். இது வந்து ஏதாவது தக்காளி சாப்பாடு அந்த மாதிரி செய்கிறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். கண்ணன் தேவன். கேரளா போனப்போ இந்த தேயிலை தோட்டம் தான் வந்து முக்கால்வாசி இருந்தது கண்ணன் தேவனோடது. நாங்கள் எப்போவுமே வந்து கண்ணன் தேவன் மட்டும்தான் வந்து வாங்குவோங்க. 1/2 கிலோ வந்து 200 போட்டிருக்கு. ஆனால் 160 ரூபாயோ என்னமோ தான் ரேட் வந்து கம்மி தான். அது டிமார்ட் பொறுத்த வரைக்கும் எது வாங்கினீங்கனாலுமே ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆசீர்வாத் கோதுமை மாவு. இது வந்து எவ்வளோ ரேட் போட்டிருக்குன்னு பாருங்கள். 2 கிலோ 131 ரூபா போட்டு அடிச்சுட்டு 110 ரூபா போட்டிருக்காங்க. அதுலேயுமே வந்து டிமார்ட்டில் எவ்வளோ போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 101 ரூபா தான். 2 கிலோ 101 ரூபா தான். நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா இந்த ப்ரைஸ்க்கு தான் வாங்குவீங்க. ஆனால் டிமார்ட்டில் 101 ரூபா தான் 2 கிலோ. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இது வந்து நாங்கள் வந்து குடல்னு சொல்லுவோம். குடல் வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுக்கு. இதுவும் அந்த வீல் சிப்ஸு மாதிரி பொரிக்கிற அது ரெண்டும் வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினாங்க. அது ரெண்டும் வாங்கினோமா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சக்தி மல்லித்தூள். ஏன் அப்படின்னா கறிக்குழம்பு இந்தமாரி குழம்புக்கெலாம் வந்து நான் வந்து செலவுத்தூள் வந்து ஊருக்கு போனால் எடுத்து வந்துடுவேன். இருந்தாலும் ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து நான் ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுட்டேன். அவ்வளோதாங்க. 2வது கட்டை போய் காலி ஆயிடுச்சு. அடுத்தது 3வது கட்டை போய் எடுக்கலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இதுதான் 3வது கட்டப்பை. இதில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து என்னோடய மித்ரனுக்கு வந்து, அதாவது இங்கேயே போட்டிருக்கோம், 5 இயர்ஸ் ப்ளஸ் தான் வந்து இந்த ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணோம். அவனுக்கு வந்து 6 வயசு ஆகிறதுனால அவனுக்கு மட்டும் இந்த ப்ரஷ்ஷு. இது வந்து மித்ரன் ஸ்கூல் போகிறதுனால அவனுக்கு வந்து டவல் ஒன்று வாங்கினோம். ஆல்ரெடி 2 டவல் இருக்குது. இது வந்து என்னென்னு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 39 ரூபா போட்டிருக்கு. கலரும் நல்லாயிருக்கு, அழுக்குப்பட்டால் தெரியாது. டவலும் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஒரு டவல் ஒன்று வாங்கினோம். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காருக்கு இன்னொரு லோயர் வாங்கினோம். அது வந்து 599 ரூபா போட்டுருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 599 ரூபா. இது கிளாத் வந்து ஒரு மாதிரி நைஸாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, பனியன் கிளாத் மாரி. இது கொஞ்சம் நைஸ் கிளாத்து, இது கொஞ்சம் பனியன் கிளாத். இது வந்து ரேட் கம்மி தான் நினைக்கிறேன். இது வந்து 499 ரூபா. இது வந்து பார்த்திங்கன்னா 599 ரூபா. 599, 499 ரெண்டுமே எக்ஸல் தான். உங்களதே வந்து 1000 ரூபா வந்துருச்சு. 1000 ரூபாய்க்கு மேலேயே வந்துருச்சு 2 லோயரு. அதுக்கப்புறமா பல்பு. இது வந்து 9 வாட்ஸ்ன்னு நினைக்கிறேன். 9 வாட்ஸ் பல்ப் ஒன்று வாங்கினோம். சரி, எமர்ஜென்சிக்கு இருக்கட்டும். கடையில் வாங்கினா ஒரிஜினல் எம்ஆர்பி ரேட் தான் போடுறாங்க. அதனால் அங்கே கம்மியாக இருக்கிறனால வாங்கிட்டு வந்தோம். இது வந்து லோக்கல் பிராண்ட் தான், பரிசுத்து. இதுதான் நாங்கள் வந்து வாங்குவோம். இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து வயலட் கலர் தான் வாங்குவோம். அது நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஷ்யூ பேப்பர். இது வந்து க்ளீன் ப்ளஸ் டிஷ்யூ பேப்பர். எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏதாவது இந்த மீன் பொரிக்கிறதுக்கு அதெல்லாம் வந்து எண்ணெய் வந்து இழுக்கிறதுக்காக இதை வந்து வாங்குவோம். இது வந்து 1 வாங்கினா 1 ஃப்ரீ. 2 வந்து 60 ரூபா. 1 வாங்கினதுனால இது வந்து 30 ரூபா தான். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மீரா ஷாம்பு வந்து 205 ரூபா போட்டிருக்கு. ஆனால் ரேட் கம்மி தான் அது. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து ப்ரஷ்ஷு மொத்தம் 4 ப்ரஷ் இருக்குது. 120 ரூபா தான் எங்களுக்கு வாங்கினோம். அதுக்கப்புறம் நான் வந்து சும்மா வீட்டாண்ட யூஸ் பண்ணுறதுக்காக பொட்டு. நான் வந்து இந்த பொட்டு வந்து ஒன்று வந்து 20 ரூபாய்க்கு வாங்கினேன்.
வெளியே ஃபேன்சி ஸ்டோரில். இது வந்து இப்போ தான் வந்து டிமார்ட்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. குட்டி குட்டியாக அந்த பொட்டு நான் வந்து வீட்டில் இருக்கும்போது யூஸ் பண்ணுவேன். இது வந்து 20 ரூபா. நிறையா இருக்குது. இது ஒன்று வாங்கினேன். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஆயில் நான் ஆல்ரெடி சொன்னல, மிஸ்டர் கோல்டு சன்ஃப்ளவர் ஆயில் 2 பாக்கெட் வாங்கினேன். ஒன்று எடுத்து வச்சிட்டேன். இன்னொன்று வந்து இதில் இந்த கட்டப்பையில் இருக்குது. அதுக்கப்புறமா கிளிப்புங்க. நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். டிமார்ட்டுக்கு போனால் எனக்கு ஞாபகமே இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிளிப்பு மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் வந்து ஸ்டெப்ஸில் வச்சுருப்பாங்க. நாங்கள் ஒன்றா கிரவுண்ட் ஃப்ளோரில், அப்படி இல்லைன்னா மேலே போயிட்டு வாங்கிட்டு நாங்கள் பாட்டுக்கு லிஃப்ட்டில் இறங்கி வந்துடுவோம். ஸ்டெப்ஸில் ஏறுற மாதிரி இருந்துச்சுன்னா ஞாபகம் இருக்கும். இந்த டைம் ஞாபகமாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். அழகாக இருக்குது பாருங்கள். இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 79 ருபீஸு. அழகாக இருக்குது ஒயிட் கலரில். இது வந்து ஃபுல்லாக வந்து முடி எடுத்து ஃபுல்லாக போடுற மாதிரி அந்த மாதிரி கிளிப்பு. ஆல்ரெடி நான் வச்சுருந்தேன். ஆனால் இந்த கல்லெல்லாம் வந்து கொட்டினதுனால வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா டெட்டால் ஆல்ரெடி இப்போ தான் வாங்கி ஓப்பன் பண்ணேன். இவ்வளோ தான் வந்து காலியாக இருக்குது. சரி, இருந்தாலும் ஒரு எமர்ஜென்சிக்கு வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்தேன். சின்னதாக தான் வாங்கியிருக்கேன். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா என் ஃபேஸ்க்கு ஒரு ஃபேஸ் வாஷ் வாங்கினேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நான் வந்து இது பான்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வந்து மாமா எர்த் ஃபேஸ் வாஷ் தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது எனக்கு ஒன்றும் ரிசல்ட் தெரிஞ்ச மாதிரி தெரில. அதனால் சரி பான்ஸ் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் பான்ஸ் வாங்கியிருக்கேன். நீங்கள் வந்து அந்த பான்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இதோட ரிவ்யூ என்னன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நல்லா இருக்கா நல்லா இல்லையானே. நான் இப்போ தான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து 452 ரூபா போட்டிருக்கு. ஆனால் இது வந்து இதோட பாதி ரேட்டு தான். பை 1 கெட் 1ல் தான் இருந்துச்சு. இதோட பாதி ரேட்டு தான். நான் ஒன்று தான் வாங்கினேன். அதனால் இதோட பாதி ரேட்டு தான். நீங்கள் நெட்டில் போட்டிங்கன்னா கூட இது 400 ருபீஸு. ஆனால் டிமார்ட் வந்து 200 ரூபா தான். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா சோப்பு. அதில் 3 சோப்பு இருந்ததா, இதில் 3 சோப், 6 சோப். அதுக்கப்புறமா குங்குமம். சாமி கும்பிட்றதுக்கு வந்து எங்களுக்கு வந்து குங்குமம் இல்லாதனால என்ன கோபுரம் குங்குமம் வந்து ஒன்று வாங்கிட்டு வந்தோம். இது வந்து 40 ருபீஸ். அடுத்தது வந்து எங்கள் குட்டி பையனுக்கு ப்ரஷ்ஷுங்க. அவனுக்கு வந்து ப்ரஷ் வந்து எல்லாம் சீக்கிரம் தேஞ்சிருது. இதுலேயே போட்டுருக்கோம் பாருங்கள், 2 இயர்ஸ் ப்ளஸ் வந்து இந்த ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணிட்டு. நாங்கள் வந்து வேறு மாரி இங்கே பொம்மை இருக்கிற மாதிரி தான் வாங்குவேன். ஆனால் அவனுக்கு வந்து எங்கள் பெரிய பையனுக்கு வந்து இந்த ப்ரஷ்ஷில் பார்த்திங்கன்னா கீழே ஒட்டுற மாதிரி இருக்குது. அவன் என்ன பண்ணுவான்னா, ப்ரஷ்ஷு பல்வலிக்கிட்டு வந்து செவுத்தில் ஒட்டுறது அது மாதிரி வச்சு விளையாடுறதுனால அவனுக்கும் அதேமாரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குட்டி பையனுக்கும் வந்து கீழே ஒட்டுற மாதிரி ப்ரஷ் வந்து வாங்கினோம். இது வந்து 3 ப்ரஷ் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா 60 ரூபா. 3 ப்ரஷ் 60 ரூபா. அதுக்கப்புறமா டாபர் ரெட் பேஸ்ட். இது வந்து 3 வாங்கினீங்கன்னா 1 ஃப்ரீ. நாங்கள் கடையில் இதில் ஒரு பேஸ்ட்டு தான் வாங்கினோம். 100 ரூபா ஆச்சுங்க. ஆனால் டிமார்ட்டில் 4 பேஸ்ட்டு சேர்ந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 ரூபாயே எவ்வளோ வரும். இந்த சைஸ் பேஸ்ட்டு தான் நாங்கள் வந்து கடையில் தனியாக ஒன்று மட்டும் வாங்கினோம். 79 ரூபாயோ 80 ரூபாயோ வந்துச்சு. இதில் 4 பேஸ்ட்டு சேர்ந்தே வந்து 270 ரூபாயோ 250 ரூபாயோ தான், கம்மியாக தான் போட்டிருந்தாங்க. 360 ரூபா போட்டிருக்கு. ஆனால் ஆஃபரில் தான் போட்டிருந்தாங்க. 250 ரூபா கம்மியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கெட்சப், டொமேட்டோ கெட்சப் வந்து வாங்கியிருந்தோம். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து மேகி தான் எப்பயுமே மேகி தான் அந்த குட்டி வாங்குவோம். 20 ரூபாயோ 15 ரூபாயோ வரும். இது வந்து ஒரு டைம் வாங்கிட்டு வந்தோம். இது வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். நாங்கள் வந்து அடிக்கடி சிக்கன் ரைஸ், எக் ரைஸ் வந்து நாங்கள் வீட்லேயே செய்வோம். அதுவும் கடையில் வாங்கிட்டு வந்தாலும் நான் வந்து சாஸ் இல்லாமல் சாப்பிட மாட்டேன். அதனால் வந்து கொஞ்சம் பெருசாக வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மேகிலேயும் பெருசு இருந்துச்சு. அது வந்து எத்தனை கிராம்னா 100 கிராம் 500 கிராம்னு நினைக்கிறேன். அது வந்து 57 ரூபா போட்டிருந்துச்சு. இது வந்து 900 கிராமு 65 ரூபா. சரி இதுவே வாங்கிக்கலாம், ஆல்ரெடி யூஸ் பண்ணதானே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் சாஸ். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா விம். இந்த விம் இது நான் சோப்பே வந்து யூஸ் பண்ணுறேன். இது எதுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த தொட்டி அப்புறமா அடுப்பு ஸ்லாப்பு இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு விம் ஜெல்லு தான் வந்து யூஸ் பண்ணுவேன். மற்றபடி இது பாத்திரம் விளக்கெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். தொட்டி கழுவவும் அப்புறம் அடுப்பு ஸ்லாப்லாம் துடைக்கிறதுக்கு தான். அதனால் 20 ரூபாயில் வாங்கியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா அரசன் சோப். நாங்கள் வந்து மெஷின்றதுனால நாங்கள் 2 லிக்விட் தான் வந்து வாங்குவோம். இது வந்து எதுக்கு அப்படின்னா மேட்டு அந்த மாதிரி வந்து
ஒரு சில துணியெல்லாம் துவைக்கிறதுக்கு சோப்பு ஒன்று. சொன்ன உடனே ரின் லிக்விட் வந்துருச்சுங்க. ரின் லிக்விட் இது ரேட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் போன டைம் டிமார்ட்டுக்கு போகும்போது 199 தான் இருந்துச்சு. இந்த டைம் வந்து 209 ரூபா, 209 ருபீஸ் இந்த ரின் லிக்விடு. சரி, எங்களுக்கு வேறு எதுவும் யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் எங்களோட ப்ரைஸுக்கும் எங்களோட ட்ரெஸ்ஸுக்கும் வந்து கரெக்டாக இருக்குது ரின் லிக்விடு. அதனால் ரின் லிக்விட் வந்து 2 லிட்டர் வாங்கிட்டு வந்தாச்சு. 199 இருந்துச்சுன்னா இன்னொன்று வாங்கிட்டு வந்திருப்பேன். பரவாயில்ல, விடுங்க, அடுத்த டைம் போனால் வாங்கிக்கலாம். இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாப்தலின் நாங்கள் வந்து பாசிக்குண்டு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து காரில் எலி வருதுன்றதுக்காக இதுவும் புகையிலையும் வந்து வைப்போம். அதுக்காக தான் இது வந்து போகிறப்பெல்லாம் நாங்கள் ஒவ்வொரு பயிர் தூக்கிட்டு வந்துடுவோம். இல்லை, இது இல்லாமல் நாங்கள் வேறு என்ன வாங்கணும் அப்படின்னு பார்த்தா ஸ்லிப்பர் வந்து வெளியவே எடுத்து வச்சிட்டோம். எங்கள் சின்ன பையனுக்கு ஒரு ஸ்லிப்பரு, அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஸ்லிப்பர் வந்து 150 ரூபாய்க்கு வாங்கினோம். அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் வந்து 1 லிட்டர் பாக்ஸு மில்கி மிஸ்ட் வந்து வாங்கியிருந்தோம். மில்கி மிஸ்ட் வந்து 1 லிட்ரு வாங்கினா ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்னு போட்டுருந்துச்சு. நாங்கள் ஒன்று மட்டும் வாங்கிட்டோம். ஒன்று வாங்கினா அது 350 ரூபா. ஆனால் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீனா 150 ரூபா தான் வந்துச்சு. அது வந்து ஃப்ரிட்ஜில் இருக்குது. அதுக்கப்புறம் வேறு என்ன, அசல் சப்பாத்தி, அந்த ரெடிமேட் சப்பாத்தி ஒன்று வாங்கியிருந்தோம். அது வந்து 6 சப்பாத்தி இருக்கும். எத்தனை ரூபா, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ தான். அதுவும் 20 ரூபாய்க்கு ஒன்று மட்டும் வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா நாங்கள் வந்து கடையில் சாப்பாடு சாப்பிட்டோம். பிள்ளைங்களுக்கு வந்து சப்பாத்தி போட்டு அந்த குழம்பு ஊற்றி நைட்டு வந்து கொடுத்துட்டோம். அவ்வளோதாங்க. இதுதான் நாங்கள் வந்து டிமார்ட் போய் 1 மாதத்துக்கு வாங்கிட்டு வந்த செலவு. 36 எழுதிட்டு போய் 63 வாங்கிட்டு வந்து சேர்ந்துருக்கோம் வீட்டுக்கு. சரி, இதெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னா இல்லையா தெரில, வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்க வேண்டியது தான். இது வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எனக்கு வந்து கொடுத்த நியூட்ரிஷன் கிட்டு பாக்ஸு. இது வந்து மித்ரன் வந்து வயிற்றில் இருக்கும்போது ஃபஸ்ட் டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எனக்கு 1 பாக்ஸ் தான் வந்து கொடுத்தாங்க. ஏன்னா நாங்கள் வந்து பெங்களூரில் இருந்தோம். அதனால் நான் வந்து 1 பாக்ஸ் தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் எங்கள் சின்ன பையன் பிறந்தப்போ தான் 2 வந்து நான் வாங்கினேன் ஊர்லேயே இருந்ததுனால. ஒன்று வந்து எங்கள் அம்மாகிட்ட கொடுத்துட்டேன். மீதி வந்து மித்ரனுக்கு வாங்கின ஒன்றும் சின்ன பையனுக்கு வாங்கின ஒன்றும் என்கிட்ட 2 பாக்ஸ் இருக்குது. இதில் தான் நான் வந்து வாங்கிட்டு வர செலவெல்லாம் வந்து எடுத்து வைப்பேன். எனக்கு இதில் வைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. மொத்தம் 2 பாக்ஸ் தான் இருக்கா. இதெல்லாம் திங்ஸி வைக்க முடியாது. நான் எப்படி வந்து பிரித்து வைக்கிறேன்றது பாருங்கள். இந்த மளிகை சாமான், அந்த சீரகம், மிளகு, அதுமாரி இருக்கிற இந்த பொடி ஐட்டம்ஸ்லாம் இதில் வச்சுருவேன். இந்த பிங்க் கலர் டப்பாவில் என்ன வைப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூஸில் வாங்கிட்டு வந்திருக்கல அரிசி, கடலை, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இந்த பாக்ஸில் வந்து லூஸில் வாங்கிக்கிறது எல்லாம் புளி எல்லாம் இதில் வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, இந்த அட்டை பாக்ஸில் வந்து பாத்ரூம் ஐட்டம்ஸு, அதாவது ப்ரஷ்ஷு, சோப்பு, அதுக்கப்புறம் அந்த நாப்தலின்னு, இந்த மாதிரி வாசனை இதெல்லாம் வர்றதை வந்து இந்த பாக்ஸில் அட்டைப்பட்டியில் வந்து போட்டு வச்சுருவேன். நான் எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்துட்டிங்கன்னா எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா செலவு. இதெல்லாம் நான் இப்போ யூஸ் பண்ணுறதுனால இது கிச்சனில் எடுத்து போய் வச்சுருவேன். இதே மேக்கப் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுறது, ஊறுகாய், அதுக்கப்புறம் அது வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால கோதுமை மாவு, இட்லி அரிசி எல்லாம் கொண்டு போய் வெளியே வச்சுருவேன். இதெல்லாம் வந்து ஹெவி வெயிட்டாக இருக்கிறதுனால வெளியவே வச்சுருவேன் ஸ்லாப்பில். இது பார்த்துட்டிங்கன்னா பாத்ரூம் ஐட்டம்ஸு, சோப்பு எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து லூஸில் வாங்கின எல்லாம் வந்து தனியாக ஒரு பாக்ஸில் வந்து வச்சாச்சு. இப்படி தான் வந்து நான் வாங்கிட்டு வந்து எல்லா திங்ஸையும் எடுத்து வைப்பேன். இன்னும் துணி வந்து அங்கெல்லாம் எடுத்து போட்டு வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்து மடித்து வைக்கணும். இதெல்லாம் அங்கங்கே கொண்டு போய் எடுத்து வைக்கணும். இது மட்டும் இல்லைங்க, ஒன்று மட்டும் மறந்துட்டு நாங்கள் வாங்கினதை, ஸ்லிப்பரையும் எங்கள் பசங்களுக்கு வந்து பொம்மை 2 கார் வாங்கியிருந்தோம். இது 2 கார் தான் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து டிமார்ட்டில் வாங்கினது. டிமார்ட்டில் வந்து குவாலிட்டியாக இருக்கும், கொஞ்சம் நாளைக்கு தாங்க ஓடலைன்னா கூட. அதனால் 150 ரூபாய்க்கு 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு கார் வந்து வாங்கியாச்சு. இந்த செருப்பு தான் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவுக்காக வாங்கின செருப்பு. இதோட ரேட் வந்து 149 ரூபா போட்டிருக்கு. எங்கள் அம்மாவோட காலில் வந்து கொஞ்சம் வெடிப்பு அதிகமாக இருக்கிறதுனால இந்தமாரி ஸ்லிப்பர் வந்து நான் வாங்கியிருக்கேன். எப்போவும் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் போடுவேன். இந்த டைம் வந்து டிமார்ட்லேயே வாங்கிட்டு போகிறேன். இந்த செருப்பு பார்த்திங்கன்னா எங்கள் சின்ன பையனுக்காக வாங்கினது. இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா 179 ரூபா. இதுதான் வந்து நாங்கள் வாங்கின திங்ஸோட பில்லு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதோட எம்ஆர்பியும் இதோட ப்ரைஸையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. எப்படியுமே வந்து அமௌண்ட் வந்து எம்ஆர்பியை விட கம்மியாக தான் இருக்கும்.
டிமார்ட்டுக்கு போய் இது வரைக்கும் வாங்கின திங்ஸ் எல்லாம் இந்த டைம் தான் வந்து அதிகமாக வாங்கியிருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து ஹையஸ்ட் அமௌண்ட்டே வந்து 5500 தான் இருந்துச்சு. இந்த டைம் அதையும் பீட் பண்ணி 6550 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்கோம். இதே பொருளை நம்ம வந்து வெளியே கடையில் வாங்கியிருந்தோம் அப்படின்னா 8000க்கு மேலே வந்திருக்கும். ஆனால் நம்மளுக்கு வந்து டிமார்ட்டில் வந்து 6500 தான் வந்திருக்கு. நாங்கள் வந்து எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000க்கு பக்கமாக வந்து சேவ் பண்ணியிருப்போம். கீழே வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம சேவ் பண்ணியிருக்கோன்னு காட்டும் பாருங்கள். 2300 நாங்கள் வந்து சேவ் பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவோங்க. அதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பை பை.